நான் சினிமையில முதல்ல சொல்றேன், தமிழ் கரெக்டா இருக்காது நினைச்சிருங்க. நான் சினிமையில நடிக்க ஆரம்பிச்சதுல இருந்து அதுக்கப்புறம் எங்கே போனாலும், சினிமாக்கு போனாலும் இல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் எங்கே போனாலும் யாராவது வரும், நீங்க லார்ஜா இருக்காது, ஆமா ஒரு ஸ்டில் எடுத்துட்டு ஒரு செல்ஃபி, ஓகே ஸ்டில் எடுத்துட்டு போவாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஹைதராபாத் ஏர்போர்ட்ல இருக்கும்போது ஒரு ஃபேமிலி என்கிட்ட வந்துச்சு. முதல்ல ஒரு ஏஜான லேடி, சாரி ஏஜான லேடினா என்னோட ஒரு 10 வயசு கம்மி தான். அது வந்து கேட்டாரு, நீங்க மஞ்சளத்து புருஷன் தானே? ஆக்சுவலி எனக்கு புரியல, என்னமா புரியல, நீங்க அந்த மஞ்சளத்தோட புருஷன் தானே? இல்ல இல்லம்மா, என் வைஃப் பேரு நான்சி. அதல்ல சார், நீங்க அந்த கர்ணன் படத்துல, ஆமா 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 நான் தான். ஐயோ ரொம்ப பிடிக்கும், சூப்பர் ஆக்ட் பண்ணிருக்கு, நல்லா இருக்கு. ஒரு சில எடுத்துட்டு போயாச்சு. அதுக்கப்புறம் நான் அதை பத்தி யோசிச்சேன், எப்பவும் இந்த யாரும் ஒரு கேரக்டர் பேர் சொல்லி என்ன வந்து மீட் பண்ணது கிடையாது. அது என்னன்னு பார்த்தா அப்பதான் புரியுது, எல்லாம் எனக்கு ஆக்டிங்ல என்னோட ஒரு ஸ்டைல் இருக்கு. அதே வச்சுக்கிட்டு எல்லா படத்திலும் அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்படி போயிட்டே இருக்கு. ஏதோ மேடையில ரஜினி சார் சொன்ன மாதிரி ஸ்டாப் ஷாட்ஸ் வச்சுக்கிட்டு நடிக்கிற மாதிரி. ஆனா இந்த கர்ணன் படத்துல வந்து போதா அது அங்கே ஒர்க் அவுட் ஆகல. ஏன்னா மாரி சார் கரெக்டா பிளான் பண்ணி வச்சிருக்கு, இந்த கேரக்டர் எப்படி, இந்த கேரக்டரோட பாடி லாங்குவேஜ் எப்படி, டயலாக் என்டரிங் எப்படி, பிஹேவியர் எப்படி, எல்லாம் கரெக்டா பிளான் பண்ணி வச்சிருக்கு. அப்ப அது அவரு சொல்லி அது கேட்டுதான் அந்த படத்தில் நடிச்சது. ஓப்பனா சொன்னா, என் உள்ள இருக்கிற ஒரு ஆக்டரை முதல்ல வெளியே கொண்டு வந்தது மாரிசார் தான். அதுக்கப்புறம் தான் ஒரு கேரக்டர் தெரிஞ்சு நடிக்க ஆரம்பிச்சிட்டோம். நான் ஒரு 25 வயசுல எல்லாம் மாரிசார மீட் பண்ணியிருந்தா இல்ல அவர் படத்துல நான் நடிச்சிருந்தா நான் இப்ப எங்கேயோ போயிருக்கேன். மாரிசார் இங்க இருக்கா சார், டூ லேட் சார், நீங்க ஒரு சூப்பர் ஸ்டார ஸ்மைல் பண்ணியாச்சு. கண்டிப்பா இந்த படமும் தியேட்டர் விட்டு வீட்டுக்கு போகும்போது, இந்த படம் பார்த்து நீங்க வீட்டுக்கு போகும்போது அந்த படம் உங்க கூட வீட்டுக்கு வரும், உங்க கூடவே ரொம்ப நாள் உங்க மனசுல இருக்கு. ஷூர் சார், அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you.